பண்ணிட்டு அதனால தந்தை மொழி தமிழ் தாய்மொழி எப்படி சம்ஸ்கிருதத்துல இந்த வாட்ஸ்அப் இல்லையோ வியாச வித்யா மந்திரத்தோட வாட்ஸ்அப்பை எனக்கு அனுப்பி படிடா அப்படின்னு சொன்னது அம்மா. அதனால அம்மா வச்சு ஆரம்பிச்சேன். மைதில்யா புத்ரோகம் பாஷாணாம் சாத்ரோகம் சாத்ராணாம் சூன்யோகம் ஆச்சாரியாதீனோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 பாதம் கொண்ட 6 எழுத்து கொண்ட எல்லாமே தீர்க்கமா இருக்கிறதுனால வித்யுல்லேகா அப்படின்னு ஒரு சந்தஸ் கொடுத்துருக்காங்க. மைதில்யா புத்ரோகம் மைதிலியோட கொடுத்தது. பாஷாணாம் சாத்ரோகம் பாஷங்களுடைய மாணவன் நான் அப்படின்னு எங்க போனாலும் ஒரு பாஷை கற்றுக்கணும்னு ஆசை. இப்போ கர்நாடகாவில் இருக்கிறதுனால கன்னடம் கற்றுக்கிறேன், துளு கற்றுக்கிறேன், பாம்பேல இருந்த போது ஹிந்தி கற்றுக்கிறேன், கொஞ்சம் மராட்டி வரும், ஆங்கிலம் இப்படி படிக்க வேண்டியதாக வச்சு தமிழ் அப்பா சொல்லி கொடுத்தா இப்ப சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறேன். 7 பாஷை கற்றுக்கிறேன் அப்படி தொடர்ந்து கற்றுக்கிறதுனால பாஷாணாம் சாத்ரோகம் சாத்திரக அகம் அப்படின்னு. அடுத்தது சாத்திராமம் சூன்யோகம் ஆத்தியா ஒண்ணுதான் வாசிக்கிறேன். இதெல்லாம் விவாதம் வாசிக்கிறேன். அதனால இதுக்கு இந்த சாத்திராங்கிறத சூன்யம் அப்படின்னா நான் தான் அது அப்படிங்கிறதுனால சாத்திராமம் சூன்யோகம் ஆச்சாரியாதீனோகம் எப்பவுமே ஆச்சாரியாதீனோகம் அப்படிங்கிறதால ஆச்சாரியார்னு இங்க வந்து ஒன்லி பாலாஜி மதியானாலும் மதியம் எடுத்துக்கிறார். வியாச வித்யா மந்திரம் அதுல பண்ற அத்தனை ஆசிரியர்கள் எல்லாருமே எனக்கு சாத்திராக தான் இருக்கிறார். ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறதுனால நம்ம உடனே பண்ணி அவருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன வந்து அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்தது. அகம் கிங் கரோமி அகம் கிங் கரோமி அகம் பாதுகாபாதசேவாம் கரோமி சதா த்வாம் ஸ்மராமி பிரதீக்ஷாம் கரோமி வினா த்வாஹம் சூன்யம் இத்தம் பஜாமி அப்படின்னு ஒரு முயற்சி. நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே பண்றது இல்லையே அப்படிங்கும்போது எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கியே என் வாழ்க்கையை மாற்றிருக்கிய வியாச வித்யா மந்திரமே இந்த புள்ளிங்கமா இருந்தாலுமே குரு ஸ்தானத்துல வச்சு அதை வந்து தபுசங்கலிக்கமா வியாச வித்யா மந்திரம் இருந்தாலுமே குரு ஸ்தானத்துல அதை வந்து புள்ளிங்கமா வச்சு பிரயோகம் பண்ண மாட்டேது. நான் வந்து அகம் பாதுகா அவனோட பாதுகானா அவனுக்கு பாத ரக்ஷானா என்னால பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. சதா துவாம் ஸ்மராமி ஒன்னையே தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பிரதீக்ஷாம் கரோமி அடுத்த வகுப்பு எப்ப வரும்னு பிரதீக்ஷா பண்ணிட்டு இருக்கேன். வினா துவாம் அகம் சூன்யம் நீ இல்லைன்னா நான் வேஸ்ட், நான் சூன்யம், இப்படி ஒன்றை புரிஞ்சுக்கிறேன். யுத்தம் பஜாமி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சரள சம்ஸ்கிருத கீதம். சரளம்பா சம்ஸ்கிருதம்பா கீதம்பா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். சரள சம்ஸ்கிருத கீதம். மூணாவது எங்க போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா சம்ஸ்கிருதத்தை வச்சு ஏதாவது அடுத்து இது முதல் அப்பா சொல்லி பாடம். அடுத்த அப்பா என்ன சொல்லி கொடுத்த பாடம்னா ஒரு குடியில் எழுத்து நெல்லில் எழுத்து வாங்க நல்லா தான் சொல்லிட்டாரு. குடியில் எழுத்து நெல்லில் எழுத்து குடியில் எழுத்து நெல்லில் எழுத்து இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி போட்டு பாரு ஒரு வந்தாலும் அதுக்கப்புறமா நான் வரைய சொல்றேன் அப்படின்னா சரி எல்லாருக்கும் சேர்த்து முயற்சி பண்ணுவோம். ஏன் நான் சில கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எது ரொம்ப ஈஸியோ அதை என்னோட தான் வச்சுக்கிறேன். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தையை நான் காமனா வச்சுக்கிறேன், அது என்னோட வார்த்தை. நீங்க எல்லாம் கொடுக்க ஒரே வார்த்தை அதை வச்சு ஏதாவது பார்க்கலாம். இது போட்டுட்டா இல்லையா இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். என்னது நீங்களாம் படிச்ச நீங்களாம் பேர் என்ன மகேஸ்வரன் கொடுக்குறாரு. கொடுத்தது யாரு? மகேஸ்வரன். அதனால முதல் போடலாம் மகேஸ்வரஸ்ய சம்ஸ்கிருதம். இந்த வருஷ மாதிரி வந்தா அறிவிடும். நம்ம எங்க படிக்கிறோம்? அதோட லோகோ பார்த்துருக்கீங்களா? வியாச வித்யா மந்திரத்தோட லோகோ அது ஒரு பலகை இருக்கு. பேர் என்ன? வியாச பீட. அது சேர்க்கலாமா? நீங்க பாடுறதே நான் கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன், பதில் பாடுறதா நீங்க. வியாச பீட சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் வந்து நான் பிக்ஸ் பண்ண வார்த்தை, பாக்கி நீங்க கொடுக்குறது. இப்ப எம்எஸ் அம்மா ஞாபகம் எல்லாருமே எம்எஸ் அம்மா பாட்டு தான் பஜகோவிந்தம் சொல்றோம். பாக்கி 2 விஷயத்த அவன் வந்து ஃபேமஸ் பண்ணிக்கிறான். என்னென்ன விஷயம்? சுப்ரபாதம். அடுத்த பக்கம் போட்டுக்கலாமா? சஹஸ்ரநாம சம்ஸ்கிருதம் ச சுப்ரபாத சம்ஸ்கிருதம். வருஷம் வருதா? இது மாதிரி வருதா? இப்ப இன்னைக்கு காலம் புத்தகம் ரிலீஸ் பண்ணோம். பேர் என்ன? அமிர்தவாணி சம்ஸ்கிருதம். அமிர்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன சம்ஸ்கிருதத்துல? சுதா. அமிர்தா. அமிர்தவாணிலாம் படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு இந்த நீரோட்டம்? கண்டிப்பா பொழியதா? எது பொழியுது? நீர் ஓட மாதிரி போட்டா அப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஓட மாதிரி போனா பிரவாகம். அடுத்தது சுதா பிரவாக சம்ஸ்கிருதம். வருதா? சரியா வருதா? சம்ஸ்கிருதத்தை நம்ம என்னத்தோட கம்பேர் பண்ணுவோம்? அவளை யார சொல்லுவோம்? மாதா சுதா பிரவாக சம்ஸ்கிருதம். வருதா? நீ பாடுறது நான் பாடுறது இல்லை. நடுவில் ஃபீலிங் நான் பண்றேன். சம்ஸ்கிருதம் எப்படி இருக்கு? மாவட்ட சொன்னார் அனாதி அப்படின்னு சொன்னார்.
எந்த காலம்னு தெரியாத காலம் அப்படி இருக்கு. அது ஒரு என்ன பேர் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல புராதனன்னு சொல்லுவோம். அதான் வேற அதுவும் வேண்டாம். யாரோ ஏதோ ஐந்து படங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சனாதனம் சனாதனம் சம்ஸ்கிருதம் கடைசி நான் முடிக்கிறேன். சதா ததாஸ்ரயாமஹே படிச்சாங்க. மகேஸ்வரஸ்ய சம்ஸ்கிருதம் ஜயாசதீத சம்ஸ்கிருதம் சஹஸ்ரநாம சம்ஸ்கிருதம் சுப்ரபாத சம்ஸ்கிருதம் சுபாப்ரவாஹ சம்ஸ்கிருதம் சுமாத்ருபாவ சம்ஸ்கிருதம் சனாதனம் ச சம்ஸ்கிருதம் சதா ததாஸ்ரயாமஹே. அவ்வளவுதான். இதை பார்த்தேன்னா உங்களுக்கு ஏதோ கேட்ட மாதிரி இருக்கா? இதே அப்படி பேர் என்ன வச்சிருக்காவான்னா பஞ்சசாமர சந்தக. இந்த பஞ்சசாமர சந்தத்தோட இலக்கணத்தை சொல்லி படிச்சுட்டு நான் படிச்சிருக்கே மாட்டேன். அப்பா சொன்னது எப்படி சொல்லி கொடுத்தா குரில் நடில் 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 குரில் நடில். கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்லாம் இருக்கு. நம்ம பரம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து விபவா படிச்சுட்டு விபூஷணா கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அதுல நம்ம வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு. சந்தாம்சின்னு ஒரு லெசன் இருக்கு. அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. சரளம் வா சம்ஸ்கிருதம் வா கீதம் வா சரள சம்ஸ்கிருத கீதம் வா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இதே மாதிரி முதல் எழுத்தை மட்டும் கட் பண்றோம். அடுத்த மாதிரி போறோம். இது 16 எழுத்து பஞ்சசாமம் குடியில் நேரே குடியில் முதல்ல இருக்கிற குடியில கட் பண்றோம். 15 எழுத்தாரு. இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. பெரிய விஷயம். 500 வருஷத்துக்கு அப்புறம் ராம பிரதிஷ்டா இருந்தது. நம்ம ராமபுரம் இங்க இந்த பக்கம் வந்து அவரோட போட்டோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரை பத்தி ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. இப்ப வந்தது இந்த போட்டோவை வச்சு எழுதின பாட்டு. அவர் சின்ன ராமன் அதனால நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்படியே போயிருந்தா நீ பண்ணி பிடிக்காது. அடுத்து சொல்லி பாட்டு அவங்க அங்கேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு முடி அப்படின்னு சரி முடிச்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு பாலராமர் அப்படிங்கிறதுனால பாலராமர் சொல்லணும். அவரோட சிரிப்பை பத்தி சொல்லணும். அந்த ஆசையா இருக்கிற சிரிப்பு. அவருடைய நிறத்தை சொல்லணும். அவர் எந்த மாதிரி டெக்கரேஷன் இருக்கான்னு சொல்லணும். அவரோட நேச்சரை சொல்லணும். அதை சொல்லிட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. முதல் எழுத்து மட்டும் கட்டா இருந்து மற்றபடி அதே விவசாயம் இதுக்கு பேர் பூனகம் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் தான் வந்து ஒரு எழுத்து மாறும். பாலராம ரூப கஞ்சமந்தஹாச ஆனனம் கிருஷ்ண வர்ண விக்கிரஹஞ்ச ரத்ன புஷ்ப மோதிதம் விஸ்வமூர்த்தி தாரகஞ்ச ராഘவம் ரமாஸ்ரயம் ராமநாம மங்களம் சதைவதம் நமாம்யதம். அப்படின்னு எல்லாமே பாருங்க. தமிழ் எழுதமா சம்ஸ்கிருதம் எழுதமான்னு எனக்கு எப்பவுமே சந்தேகம் இருக்கு. தமிழ் பாட்டெல்லாம் சம்ஸ்கிருதமா இருந்தா எழுதி போடலாம். இதுதான் ரெண்டு பிடி பிடிஞ்சு இருந்தது. இதுல 2வது வகை மட்டும் சொல்லிட்டு நான் வேகமா போயிடுறேன். இந்த பாட்டு என்ன விசேஷம்னா என்னோட நண்பர் திரு சிக்கல் குருசரன் இன்னைக்கு மார்னிங் பாரத மாதா பாடுறாங்க. அதுக்கு மியூசிக் போடுறது அதுவும் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவன் பாரத மாதா பாட பண்ணியிருக்கேன். ரக்ஷா பண்ணி சாயங்காலம் பாடப்படாத அவர் இதை வந்து 25ஆம் தேதி பிப்ரவரி பஞ்சகமான எழுத முயற்சி பண்ணி ஆச்சாரிய போய் என்னால வந்தது. அதை அயோத்தியில போய் ராமர் சன்னதியில பாடின பாட்டு இந்த பாட்டு பாலராம ரூப கஞ்ச. அது 2வது வகை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் என்னதான் இருந்தாலும் ராம பக்தரா இருந்தாலும் இருக்கிறது ஒரு கீழ கிருஷ்ணர் இல்லாம எனக்கு எதுவுமே நகராது அப்படிங்கிறதுனால ராமர் பாட்டுல கிருஷ்ணர் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருதுன்னா அந்த கலரத்தெல்லாம் கிருஷ்ண பாகம்னா கருப்பு பலகை எல்லாரும் தெரியும். அதனால கிருஷ்ண வர்ண விக்கிரஹஞ்ச அப்படிங்கிற வார்த்தை போட்டோம். ரத்ன புஷ்ப மோதிதம் அப்படின்னு அலங்காரத்தை பார்த்தா தெரியும். ராமர் வந்து புஷ்பம் ரத்னம் தான் போட்டுட்டு அவருக்கு வந்து அது என்ன போடணும் இல்லையே வாண்டாம காட்டுக்கு துறந்துட்டு போன மனுஷருக்கு தெய்வத்துக்கு நான் எப்படி ரத்ன புஷ்பம் போடுறதுன்னு பார்க்கும்போது இது வேற சூட்சமா ஒரு கருத்துக்காக போடுறது. இந்த கோவிலை கட்டுறதுக்கு யாரு வந்து முக்கிய காரணமா இருந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒருத்தர் தனி ஆளா எண்ணி இதை லீட் பண்ணி ஜனவரி 22ஆம் தேதி பண்ணணும் அப்படின்னு பண்ணாருக்கு. அவருக்கு கிரெடிட் கொடுக்கணும் இந்த பாட்டுல அப்படிங்கிறதுனால ரத்ன புஷ்ப மோதி தம் அப்படின்னு மோதிதம்னா ப்ளீஸ்ட் ஆனந்தப்பட்ட மகிழ்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது இயற்கையா அமைக்கும் போது மோதிஜியோட பேரை இதுல கொண்டு வரணும்னு மெனக்கெட்டு கொண்டு வந்ததுனால இது சரளம் வா சம்ஸ்கிருதம் வா கீதம் வா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். 4வது பாட்டு பாரத மாதா மார்னிங் சிக்கல் குருசன் சார் பாடிட்டார். அருள் மேனன் இசையோட சாயங்காலம் ரக்ஷா பண்ணி பாடுறா. அதனால நான் அதெல்லாம் சொல்லப்படுறதில்ல.
அதுல இருந்து நானே நாலு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நம்ம ராம பகவான் வால்மீகி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி ஜனனி ஜென்ம பூமிஷ்ட சொர்க்கா கபி கரியசின்னா அவர் சொன்னதை வச்சுதான் இந்த பாட்டு. இது அப்புறமா எனக்கு தெரியும் ஆச்சாரியர் ஏதாவது பாடப்புத்தகத்தை போட்டு ஒரு நாள் லெக்சருக்கு அரேஞ்ச் பண்ணிடுவார் பின்னாடி. அப்ப வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லிக்கலாம். சில பதங்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். லோக ஹிதைஷா அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஒரு பதம் போட்டுருக்கு. லோகா சமஸ்தா அதிக குணத்து வசுதை குடும்பங்கள்லாம் நம்ம ஒரு தேசத்துல மட்டும்தான் வந்துருக்கு. இதெல்லாம் சொல்றதுனால லோக ஹிதைஷா சர்வ குருமானம் கௌரவ மாலா கௌரவ மூலா. நம்ம விஷ்ணு குருவே நம்ம தான். எல்லா குருவுக்கும் மூல குரு நம்ம தான் அப்படிங்கிறதுனால சோதரி ரூபா அப்படின்னு எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா ஒன்று தான் சகோதரி ஒன்று தான். அம்மா வந்து சகோதரியே பற்றி கொடுத்துட்டு போறாங்க. நான் நினைக்கிறேன் நான் போன படம் தன்னோட ஸ்தானத்துல இருந்து சகோதரி தான் உன்னை பார்க்கணுண்டா அப்படின்னு இந்த சகோதரி அவ்வளவு சகோதரி கொடுத்துருக்கு ஆசைச்சாங்க. அதனால சோதரி ரூபா அப்படின்னு போட்டு ஆசை. இன்னும் என்னோட ஜென்ம பத்தி பேரு ரூபா. அவர் சொல்லியிருக்கா எந்த பாட்டு எடுத்தாலும் நீங்க பேர் போடாம பாட்டு எடுத்துக்காது சாப்பிடணும். அதனால சோதரி ரூபா அப்படின்னு பேர் போட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சம்ஸ்கிருத தாரா அப்படின்னு சம்ஸ்கிருதம் அப்படின்னு பொழிதான் போட்டு தாரா தான் அது. அதனால ராதான்னு தான் முதல்ல போடணும்னு நினைச்சோம். அப்புறம் வந்து கேள்விப்பட்ட பண்டிதர்கள் சொன்னா ராதா கிருஷ்ணர் தாரா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மாற்றி உடனே மாற்றி சம்ஸ்கிருத தாரா அப்படின்னு. ரங்க சரியில்லா அப்படின்னு ஒரு வார்த்தை இலக்கணப்படி சரியில்லைன்னு எனக்கு சொன்னாலும் அந்த வார்த்தையை மாற்றத்துக்கு எனக்கு மனசு இல்லை. ரங்க சரியில்லா என்ன நினைச்சு எடுக்கணும்னா பாரதத்துல 64 கலைகள் 6 கலைகள் 64 சேர்த்து பண்ற வார்த்தை தான் இங்க ஒட்டி தான் இருக்கா. அதனால ரங்க சரியில்லா அப்படின்னு போட்டோம். ராகவ மாதா மாதவ மாதான்னு 2 பதம் வரும். ராகவெல்லாம் தெரியும். ஆறு வந்து தேயாசிரியை எழுதும்போது 6 மாறி போச்சு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் முதல்ல போட்டு ராம இடத்துல போட்டோம். கிருஷ்ணஸ்ய ராமஸ்ய சரித்திர பாஷான்னு தான் எழுதுவாங்க. இப்ப அதனால ராமருக்கு முதல்ல போடலாம் அப்படின்னு போட்டதுக்கு இல்லாம இது ஒரு காரணம் இருக்கு. பாருங்க பகவானோட அவதாரம் பார்த்தீங்கன்னா பூர்ண அவதாரம் 2 தான் சொல்றா. அதுல பாருங்க அம்மா எப்படி எழுதியிருக்காங்க காட்டு எழுதிட்டார் ராமாவதாரத்துல. நடுத்துல கேகை மாதா அனுப்பினா கோட்டலை மாதா தடுப்பு பேராச்சு. சரி உனக்கு அங்கதான் அப்படின்னா இங்க கிருஷ்ண ஜென்மத்துக்கு வந்து பார்த்தா உடனே கொடுத்துட்டா. அங்கேயாவது பரவாயில்ல 12-24 வருஷம் கழிச்சு தான் போயிருக்கா. இங்க வந்து உடனே இப்படியெல்லாம் உனக்கு அமைஞ்ச மாதா இல்லாம எங்க பார்த்த மாதா உன்னை எப்பவுமே இங்கதான் வச்சுட்டு இருக்காப்பா. ராமமாதா கிருஷ்ணா அதனால ராகவ மாதா மாதவ மாதான்னு போட்டோம். வீரநாராயணம் சூரவராமம் போஷண மாதா அவங்க எல்லாருக்கும் தெரியும். சிவாஜி கதையெல்லாம் கேட்டப்ப வேலு நாச்சியார் கதை நம்ம எல்லாரும் படிக்கணும். இங்க இருக்கிறதெல்லாம் ஹிஸ்டரிக்குள்ள மறைச்சிட்டாங்க. இவாளெல்லாம் நினைச்சுதான் நம்ம எழுதுது. சர்வ சுபிக்ஷா சர்வ விசித்ரா சர்வ சுபத்ரா பாரத மாதா. இந்த மாதிரி ஒரு தேசம் பார்த்துக்கவே முடியாது. கோயில் இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் இருந்தாலும் நீங்க கோயிலோ ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறது. நம்ம நாட்டுல அவ்வளவு சுபிக்ஷம் இருந்திருக்கு, அவ்வளவு செல்வம் இருந்திருக்கு, அவ்வளவு தங்கம் இருந்திருக்குன்னா அத்தனை கோயில போய் பாருங்க. அதெல்லாம் நீங்க சும்மா போய் போட முடியாது. இன்னைக்கு போய் ஒரு கோடி கொண்டு போய் கிடையாது. அப்படின்னா அவ்வளவு இருந்திருக்கு பணம், அவ்வளவு பணம் வந்திருக்கு நம்ம நாட்டு. அதை அழிச்சு இல்லாட்டி நீங்க 18 தடவை வந்து சொல்றேன் போற ஒண்ணுமே கிடைக்கலன்னா நீங்க 18 தடவை வந்து ஒரு படம் இருக்கிறேன். ஒவ்வொருத்தையும் ஒன்றை கண்டி மட்டும் கிடைச்சுன்னா இவன் 18 தடவை வருவாங்க. அந்த மாதிரி மாதா இப்படி இந்த மாதா விஸ்வரூபத்து புனரணியேஷா வருவா அப்படிங்கிறதுனால இந்த மாதாவை பத்தி பார்த்து சாயங்காலம் வாங்குறேன். கடைசியா நம்ம சந்த சமீபம் அதை நான் இப்ப பாட போறதில்ல. அடுத்த நிகழ்ச்சி வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில அந்த பாட்டை தான் முடிக்க போறோம். அது எப்படி அமைஞ்சதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதை வந்து அந்த பிரம்ம மொக்கட்டே அப்படிங்கிற டூல் தான் வேணும் அப்படின்னு அமுதா மாதா சொன்னது. அதனால முயற்சி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும். அதை அப்படியே வார்த்தைகளை பிரம்ம மொக்கட்டை டூல சம்ஸ்கிருதத்துல எழுதிட்டு அதே டூல்ல அதே அர்த்தத்தை எக்ஸாக்டா கொண்டு வந்து அப்படியே அதே முடிக்க போறோம். அதுதான் நடக்க போகுது. அப்படி அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆச்சாரியர்களுக்கு நன்றி சொல்லி அப்பா வந்து ஒரே ஒரு பாடம் மட்டும் சொல்லி முடிக்க போறேன். அவருக்கு நன்றி சொல்லிட்டு தந்தையவர் மரபொழில் தந்தார் தமிழ் சந்தங்களை சிறுவயதில் சொன்னார். தந்தையவர் மரபொழில் தந்தார் தமிழ் சந்தங்களை சிறுவயதில் சொன்னார். என் சிந்தை முழு துந்தினமும் சந்தவிதை தான் விதைத்தார். என் சிந்தை முழு துந்தினமும் சந்தவிதை தான் விதைத்தார். அவரே எல்லாமே நானே சொல்வேனே. ஜெய் ஹிந்த். ஸ்ரீ கிருஷ்ணா.